ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் 11. சௌத்ரி வெறி பிடித்தவன் போல வலியன் வீடு, அவன் வேலை பார்க்கும் இடம் எங்கும் போலீஸை ரவுண்டப் பண்ண வைத்தான். காட்டில் ஒரு நாளாக தேடுதல் வேட்டை நடந்தது. அதில் வலியனின் அம்மா கங்காவின் சடலம் கிடைக்கப் பெற அவனுக்கே சற்று அதிர்வுதான். மீடியா சேனல் என்று கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாட்டை உழுக்கும் சைக்கோ கொலைகாரன் தாயை படுகொலை செய்துவிட்டு காதலியை கடத்தி போனதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை போலீஸ் வெளியிட்டிருக்கிறது. டிஎஸ்பி சௌத்ரி தலைமையில் தனிப்படை அமைத்து சைக்கோ கொலைகாரனை தேடும் வேலை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. காணாமல் போன பெண்ணோ டிஎஸ்பி சௌத்ரியின் வருங்கால மனைவியாகும். சார், இந்த கடத்தல் பத்தி என்ன சொல்றீங்க? இனிமேலும் இந்த திருமணம் நடக்க வாய்ப்புண்டா? என்ன நிலைமையில் அவ கிடைச்சாலும் அவதான் என் மனைவி. இதை இந்த மீடியா முன்னால சொல்றேன். வரக்கூடிய இளைஞர்களுக்கு நான் முன்னோடியா இருக்க விரும்புறேன். இப்படி பல பிளாப்லாக்களை போட்டு பெண்ணுக்கு சொம்பு தூக்குகிறவன் போலவே பேசும் அவன் அருகே நின்ற வர்ணா, முடியலடா சாமி, இவருக்கு அந்த சைக்கோவே பரவாயில்லன்னு நம்ம சொன்னா இப்போ நமக்கு அடி விழும். மைக் கிடைச்சாலும் கிடைச்சது, கதையா அளந்து விடுறானேவன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே நிற்க, உனக்கு என்ன பொறாம அதுல என்று அவள் காதருகே அவன் குரல் கேட்டு பதறிப்போய் நகர்ந்த வர்ணா, அது வந்து சார், எங்க இருந்தாலும் நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியும்டி. வேலை தலைக்கு மேலே இருக்கு, அதனால உன்னை உரிச்சு தொங்க போடுற வேலைய அப்புறம் பார்க்குறேன். போய் அந்த கிணத்து பக்கமாக தேடுப்ப என்று வர்ணா கிணற்றை நோக்கி விறுவிறுவென்று நடக்க, வாக்கி டாக்கியில் போலீசாருக்கு ஏவிக்கொண்டே நின்ற சௌத்ரி திடீரென இடையே நின்ற காரின் மீது தாவி குதித்து ஓடி வந்து வர்ணாவை குண்டு கட்டாக தூக்கி வீச, அவள் கால் கொடுத்த அழுத்தத்தில் கன்னி வெடி ஒன்று வெடித்து சிதற, வர்ணா ஒரு பக்கம், சௌத்ரி ஒரு பக்கம் கிடந்தனர். புகை மண்டலமாக சிறிது நேரம் இடமே ஸ்தம்பித்து நின்றது. குயிக் குயிக், இந்த கிணத்துக்குள்ள தான் அவன் இருக்கணும். இதை சுற்றி அத்தனை இடமும் பாம்ப் ஸ்குவாடை வர சொல்லி செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்றதுமே கிணற்றை சுற்றி சுற்றி கன்னி வெடி எடுக்கப்பட்டது. சார் என்று அனைவருமே அதிர்ந்து போக, இங்கேயே அவன் இவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சிருக்கானா? உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அவனாத்தான் அவளை வெளியே கூட்டிட்டு வரணும். மைக் கொடுங்க என்றவனோ மைக்கை வாங்கி கொண்டு, வலியன், நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் என்ற சௌத்ரியின் குரல் அவ்விடம் எங்குமே எதிரொலித்தது. இரவு சௌத்ரியை தள்ளிவிட்ட வலியன் அவ்விடம் விட்டு ஓடி வந்து நின்றது மொழி கிடந்த பாலத்தின் அருகேதான். என்ன நடந்தாலும் சரி, அவளை விடும் எண்ணம் அவனுக்கு இல்லையே. மறுபடியும் அவளை தூக்கி கொண்டு வந்து பைக்கில் முன்னால் போட்டுக்கொண்டு கிணற்று சுரங்கமுள்ளே வந்து விட்டான். வலியன், இப்ப நீ வெளியே வரல, உன்னை சுட்டு பிடிக்க வேண்டியது இருக்கும். வலியன், ஒழுங்கு மரியாதையா வெளியே வா என்ற சௌத்ரியின் குரலில் தோசையை போட்டு கொண்டிருந்த வலியன் அசால்ட்டாக ஒரு தோல் குழுக்களை கொடுத்துவிட்டு அவளுக்கு தோசையை போட்டு அதில் சட்னியை ஊற்றி, நீ சாப்பிடு தங்கம். வலியன் சொன்னா கேளுங்க, வெளியே போங்க. நீங்க சரண்டர் மட்டும் ஆயிட்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுக்கு சரண்டர் ஆகணும் தங்கம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? சரண்டர் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு பிடிச்ச பொண்ணோட நான் வாழ்றேன். வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவனுங்க யாரு? என்னால போக முடியாது, நீயும் போக முடியாது, சாப்பிடு. எப்பதான் நீங்க செய்யறது தப்புன்னு உணர போறீங்க? நீங்க பண்றது அத்தனையுமே சட்டத்துக்கு புறம்பான செயல். ஒரு பொண்ணை கடத்தினது மட்டுமில்ல, கொலை பண்ணியிருக்கீங்க, திருடி இருக்கீங்க, போலீஸை தாக்கியிருக்கீங்க. அவங்க கையில கிடைச்சிங்கன்னா அவங்க பேசவே மாட்டாங்க, சுட்டு கொண்டுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. உடனே வாய் விட்டு சிரித்தவனோ சிரிப்பை பீதியாக பார்த்தவளை பார்த்து, குணா படத்துல நடந்த மாதிரியே எல்லாமே இருக்குல்ல. அன்னைக்கு குணா, இன்னைக்கு வலியன். ஒருவேளை நான் செத்து போயிட்டா எனக்காக நீ அழுவியா தங்கம்? இல்லை, சிரிப்பேன். உன்னை மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட இருந்து விடுதலையாகிட்டேனேன்னு நினச்சே நான் சத்தம் போட்டு சிரிப்பேன், போதுமா? நிமிடங்கள் கடக்க கடக்க என்ன நடக்கப் போகின்றதோ என்ற பயம் அவளுக்கும் தான் இருந்தது. அவனுக்கு இருந்தது போலவே இல்லை. வலியன், நீ மொழியை மட்டும் வெளியே கூட்டிட்டு வரல, எங்க ஆஃபீஸர்ஸ் உள்ள வர வேண்டியது இருக்கும். அப்புறம் உன்னை சுட்டு கொன்று அவளை காப்பாற்ற வேண்டியது இருக்கும் என்ற குரல் உள்ளே எக்கோ அடித்தது. அபாயம் வெகு அருகில் நெருங்கி விட்டது என்பது மொழிக்கு தெரியும். அவனுக்கு தெரிந்தாலும் அதை கண்டு கொள்வது போலவே இல்லை. இப்போது அவள் ஏதாவது செய்யவில்லை என்றால் அவன் உயிருக்கு உத்தரவாதமில்லை. என்ன தப்பு செய்தாலும் அவன் சாவது அவளுக்கு விருப்பமில்லை. தங்கம், இன்னொரு தோசை போடவா என்று அவளை திரும்பி பார்த்த வலியனின் முகத்தில் தட்டை தூக்கி எறிய, வலியனோ அவளை கண்களை சுருக்கி பார்க்க, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்காரிச்சி மாதிரியாடா இருக்கு? நீ என்ன வேணுனாலும் பேசு, நான் நினைக்கிறது தான் செய்வேன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கியா நீ? அவனோ கீழே விழுந்த தட்டை தூக்க போக அவன் முதுகிலேயே 4 அடி பளிர் பளிர் என்று அடித்த மொழியோ, மட பயலே, 10 நிமிஷத்துல அத்தனை போலீஸ்காரன் உள்ள வந்தான்னு வெய்யி, உன் போனம் கூட வெளி உலகத்துக்கு போகாது. சாவை பார்த்து பயந்ததெல்லாம் பழைய கதை தங்கம். எனக்கு பயமே இல்லை. ஏன், உனக்கு பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சுதந்திரம் கிடைக்க போகுது. என்கிட்ட இருந்து உனக்கு சுதந்திரமே கிடையாது தங்கம் என்றவனோ அவள் காலில் ஒட்டியிருந்த சாம்பாரை துடைத்து எடுக்க, கால்களாலேயே அவனை ஆத்திரம் தீர உதைத்தவள், முட்டாள் முட்டாள், உன்ன மாதிரி ஒரு அடி முட்டாளை நான் பார்த்ததே இல்லடா.
காதல்ங்கிற. நீ என்னடா காதலிக்கிற? நீ என்னை காதலிக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை நீ காதலிச்சிருந்தேன்னு வச்சுக்க, என்னை இப்படியெல்லாம் கட்டி போட்டு வேதனைப்படுத்த மாட்டேன். நீ பண்ணுறது எப்படி இருக்கு தெரியுமா? விலை உயர்ந்த நாயை வாங்கிக்கிட்டு வந்து அதுக்கு தங்கத்தில் சங்கிலியை கட்டி ஏசி ரூமில் கட்டி போட்ட கதையாக இருக்கு. தங்கம், இதாண்டா நிஜம். என்னை நாயை அடிமைப்படுத்தி வச்சிருக்க. உண்மையாக காதலிக்கிறவன் காதலிக்கு எதை தெரியுமா கொடுப்பான்? எதை தங்கம்? சுதந்திரத்தை கொடுப்பான். அப்போ நீ என்னை காதலிக்கல தானே? உன் தேவைக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்க. உன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கு என்ன பலியாடாக்கிக்கிட்டு இருக்க. உன்னோட சுயநலத்துக்காக என்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்க. இதில் எங்கிருந்துடா காதல் வந்துச்சு? அருவருப்பாக இருக்கு. ஆனாலும் சொல்கிறேன், இதுக்கு பேர் இச்சதாண்டா. என் அழகு மேலே இருக்கிற ஆசை வெறி, வேற ஒன்றும் இல்லை. தங்கம், என் காதலை அசிங்கமாக பேசாத. எனக்கு கோபம் வருது. உனக்கு கோபம் வந்தாலும் இதாண்டா உண்மை. உனக்கு என் மேலே காதலே கிடையாது. என் அழகும் உடம்பாசையும் இப்படி உன்னை பேயா போட்டு ஆட்டுது. தங்கம் என்றவனுடைய கோப குரலை கண்டு கொள்ளாதவளோ, உன் காதலெல்லாம் என் இளமையும் இந்த உடல் அழகு போனதுமே மறைஞ்சு போயிடும். என் அழகு மேலே என்னுடைய இளமை மேலே வந்த ஆசை மட்டும்தான் உனக்கு. இதுக்கு பேர் காதல்னு சொல்லி நாடகம் ஆடாதேன்னு நான் நம்ப மாட்டேன். அவளுக்கு தெரியும் இது அபாண்டமான பழி என்று. இருந்தாலும் கூட இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி அவன் கோபம் வந்து ஓடிவிட்டால் தப்பித்து கொள்வானே என்கின்ற நப்பாசைதான் அவளுக்கு. என்ன தங்கம், நீ என் காதலை இதுக்கு மேலே உங்ககிட்ட எப்படி காட்ட முடியும்? காதலை காட்டியிருந்தா நம்பியிருப்பேன். ஆனால் இதுவரைக்கும் நீ என் மேலே காதலை காட்டினதே இல்லையே. நீ செய்யறதுக்கு பேரெல்லாம் காதல் கிடையாது. என்னை பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக செய்கிற பணிவிட, அவ்வளவுதான். நான் என்ன செஞ்சா என் காதலை ஒத்துக்குவ தங்கம்? ஒன்றும் இல்லை, எனக்கு சுதந்திரத்தை கொடு. என்னை ஃப்ரீயாக விட்டுடு. நீ உண்மையான காதலனா இருந்தா என்னை சுதந்திரமாக விட்டுடு. நம்புறேன், நீ என்னை காதலிக்கல. ஸோ எனக்கு நீ சுதந்திரம் தரமாட்ட, அப்படித்தானே? ஏன்னா நான் உன்னை விட்டு பறந்து போயிட்டா கிடைக்க மாட்டேன்னு உனக்கு பயம். உன் காதல் மேலே நம்பிக்கையே உனக்கு இல்லை. நம்பிக்கை இருந்தால் விட்டு பாரேன். உன் காதல் திரும்பி என்னை கொண்டு வந்துருன்னு நம்பிக்கை உனக்கு இருந்தா என்னைக்கோ என்னை நீ சுதந்திரமாக விட்டுருப்பல. அப்போ உனக்கு உன் மேலே உன்னோட காதல் மேலேயே நம்பிக்கை இல்லை. அதனால தான் கட்டி போட்டு வச்சிருக்க. உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஐயோ வலியன், ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன். என்னை விட்டுட்டு நீ தப்பிச்சு ஓடிரு. உன் கூட என்னால் எப்பவுமே வாழ முடியாது வலியன். ஏன்? அது ஏன்னா எப்படி? எனக்கு காதல் தானாக வரணும். வந்துடும் தங்கம், எப்படியாவது வர வச்சிருவேன். ஐயோ முட்டாள் முட்டாள், அந்த உணர்வை நான் உணர வேண்டாமாடா? உன் தொடுகை என்னை சிலிர்க்க வைக்க வேண்டாமா? உன் பார்வை என்னை நாண வைக்க வேண்டாமா? உன் அணைப்பு என்னை சிவக்க வைக்க வேண்டாமா? இது எல்லாம் இத்தனை நாளாக வரலையில, இனி வருமா என்ன? வருமானு தெரியல. பாரு, இப்படி விடையில்லாத உன்னை பிடிச்சு வச்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையையும் என்னோட வாழ்க்கையையும் சேர்த்தே நீ கேள்விக்குறியாக்கிக்கிட்டு இருக்க வலியன் என்று கதறி அழுதபடியே கூறினாள். நான் தானடா உன் பிரச்சனை. அப்போ நான் செத்து போயிடுறேன் போ. இப்படி நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரேடியாக போயிடுறேன் என்று மொழி பாறை மீது தன் தலையை மோத, இரண்டாவது மோதல் அவன் கையில் தான் அவள் தலை மோதியது. அவள் தலைக்கு குறுக்கே தன் கையை வைத்து தடுத்த வலியனோ அவளை கண் கருமணி அசையாமல் பார்த்து கொண்டிருந்தவன் அவள் கண்ணீர் கட்டிய கண்ணை சிமிட்டாமல் பார்த்து பெருமூச்சு விட்டான். உடனே வலியனோ தன் கையில் வைத்திருந்த ரிமோட்டை கொண்டு வாயிலில் உள்ள பாறையை நகட்டியவனை மொழி அதிர்ச்சியாக பார்க்க, வாசலை நோக்கி கையை காட்டியவன், என் காதல் பொய்யில்ல தங்கம். நீ தங்க சங்கிலி போட்ட நாய் இல்ல. நீ எவனுமே பார்க்க முடியாத கருவூலத்தில் இருக்கிற தங்க விக்கிரகம். உனக்கு நான் கொடுத்து வச்சிருக்க இடம் அதுதான். உன் மேலே வச்சிருக்க காதலை உனக்கு சுதந்திரம் கொடுத்து தான் காட்டணும்னா அதுக்கு நான் தயார் தான். என் உயிரை கொடுத்து தான் இந்த காதல் உண்மைன்னு உனக்கு புரிய வைக்கணும்னா அதுக்கும் நான் தயார் தான். போயிட்டு வா தங்கம். நீ கேட்ட சுதந்திரத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். போ. வலி, நான் போ தங்கம். உண்மையாக சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லிட்டு போ. என்ன என இவள் கேட்பதற்குள் திக்கி திணறினாள். அவன் செயலில் உண்மையாக இவள்தான் பேச முடியாமல் நின்றாள். கண்டிப்பாக அவளை தூக்கி கொண்டு இன்னொரு இடம் போவான், இல்லை அத்தனை பேரையும் ஏதாவது செய்து இந்த இடத்தை விட்டு நகர்வான் என்றுதான் அவள் நினைத்தது. ஆனால் அவனிடம் இப்படி ஒரு எதிர்வினையை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு சுதந்திரம் கிடைத்தது, ஆனால் அவனுக்கு மரணம், அது உறுதி. திணறியது உள்ளம். செத்துப்போ என்று விட முடியாமல் கையை பிசைந்தாள். கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கவா தங்கம்? என்ன? என்ன லவ் பண்ணவே இல்லையா தங்கம் நீ? இதுக்கு மட்டும் பதில சொல்லிட்டு போறியா? அவன் கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லையே. தங்கம் என்று அவள் கையை பிடிக்க, என்னை காதலிக்கவே இல்லையா? அவள் உணராத ஒன்றை எப்படி பொய்யாக கூற? அவள் மறுப்பாக தலையாட்ட விரக்தியாக சிரித்த வலியனோ அவள் கையில் துப்பாக்கியை வைத்தான். இந்த முகத்தை மறுபடியும் பாப்பனான்னு தெரியாது, இந்த அருகாமைய மறுபடி உணர்வனானும் தெரியாது. ஒரே ஒரு முறை உன் அனுமதியோட முத்தத்தை கொடுத்துக்கவா? என்று அவளுக்கு கண்ணெல்லாம் ஏனோ கலங்கிவிட்டது.
அவள் கன்னம் தாங்கி நெற்றியில் முத்தம் வைத்து வலியன் எப்போதும் போல அவள் பாதம் மீது முகம் புதைத்திட அவன் கண்ணீர் சுட்டது அவளுக்கு. மறுஜென்மம்னு ஒன்று கிடச்சி வந்தா எனக்கு பணம் வேணும், பதவி வேணும், நல்ல தாய் தகப்பன்லாம் வேணும்னு எல்லாம் கடவுள்கிட்ட நான் எப்போவுமே கேட்க மாட்டேன் தங்கம். அந்த ஜென்மத்திலையாவது உன் காதல் எனக்கு கிடைக்கணும். உன் காதலை நான் கடைசி வரை பார்க்காமலேயே போக போறேன்னு தான் லைட்டாக வருத்தமாக இருக்கு. வலியன், நான் சௌத்ரி கிட்ட பேசுகிறேன், நகருங்க. உயிர் பிச்சை போட போறியா? உன் காதலே கிடைக்கல, இனி இந்த உயிர் எதுக்கு? உனக்காக மட்டும்தான் தங்கம் நான் உயிரோடையே இருக்கிறேன். நீயே இனி இல்லை நான பிறகு வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? இல்லை வலியன்னா, உன் பரிதாபம்லாம் வேண்டாம் தங்கம், சந்தோஷமா இரு. நீ அவனோட வாழ்றத பார்க்குற அளவுக்குலாம் நான் நல்லவன் இல்லை. மறுபடியும் உனக்கு என்னால் இடையூறு தான். அதோட நான் உயிரோடு இருந்தால் உன்னாலையும் நிம்மதியால் வாழ முடியாது. உன் கூட வாழாம இந்த உயிர் உடல் எனக்கு தேவையே இல்லை. என்ன என்ன பண்ண போறீங்க நீங்க? சட்டென அவளை இழுத்து நெற்றி பூட்டில் துப்பாக்கியை வைத்தவன், இப்படியே வெளியே போக போறோம். பார்க்குறவங்க கண்ணுக்கு நான் உன்னை சுட போறதா தான் தெரியும். ஸோ பேச்சுவார்த்தையே இல்லாம என்னை டுபு டுபுன்னு சுற்றுவாங்கல்ல. உடனே நோ என்று அலறினாள் மொழி. உடனே அவனோ, எஸ், ஆல்ஃபா காதலன் தங்கோனா, ஒன்னே உன்னோட வாழணும், இல்லை உனக்காக சாகணும் என்றவனோ அவள் உதட்டில் மென்முத்தம் வைத்து அவள் இதழை துணி கொண்டு கட்டியவன், என் கடைசி ஆசை என் உயிரில்லாத உடல் மேல உன் ஒரு துளி கண்ணீர் படணும், அது போதும் நான் நிம்மதியா இளைப்பாறதுக்கு என்றவனோ உணர்வற்று அவளை இழுத்து கொண்டு வாயில் நோக்கி நகர, அவள் தலை தெரிந்ததுமே கிணற்றை சுற்றி அத்தனை போலீஸும் துப்பாக்கியை நீட்டிய நிலையில் நிற்க, அவளை விடு, இல்லைன்னா உன்னை சுட்டு தள்ளுறதுக்கு ஆர்டரோடையே வந்திருக்கேன் என்று துப்பாக்கி முனையில் நின்ற மொழியை பார்த்து கொண்டே சௌத்ரி கத்த, எனக்கு கிடைக்காத இவ யாருக்கும் கிடைக்க மாட்டா என்று வலியன் அவள் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து அழுத்தினான். சார், அவசரப்படாதீங்க, அந்த பொண்ணு கண்ணுல ஏதோ தடுமாற்றம் தெரியுது சார் என்று வர்ணாவோ சௌத்ரியை தடுக்க, நான் என்ன சொல்றனோ அதை நீ செய், எனக்கு கட்டளையெல்லாம் போடாத ப. சார், போன்னு சொன்னேன் என்று வர்ணா நகர, 3 எண்ணுவன் வலி, அவளை விட்டுரு, இல்லைன்னு வையே அத்தனை குண்டு உன் மேல பாயும். அவன் கை அணைப்பில் நின்ற மொழிக்கு உடல் எல்லாம் வேர்த்து போய் அவனை விட்டு திமிரி சௌத்ரியிடம் ஏதோ சொல்ல முயற்சி செய்ய, 1 2 என்று அவள் மறுப்பாக தலையாட்ட, 3 என்று எண்ணிய அடுத்த நொடியே வலியன் சட்டென மொழியை பிடித்து நீருக்குள் தள்ளிவிட்டுவிட, அங்கே கிர்கிர் என்று சௌத்ரியின் துப்பாக்கியிலிருந்து சீறி பாய்ந்த குண்டுகள் கையை விரித்து நின்று கொண்டிருந்த வலியனின் உடலை துளைத்து தூக்கி எறிய, ஹக்கென்ற பெருமூச்சோடு கிணற்று நீர் இரத்த நிறமாக மாற நீரில் உதடுகள் சிரிக்க அவன் உடல் நீரில் மிதந்தது. சேராத காதல்தான், ஆனால் இறுதி வரை அவன் காதல் எங்கோ ஒரு மூலையில் அவள் மனதில் வாழத்தான் செய்யும். தோற்றுப்போன காதல்தான், ஆனால் அவன் கொண்ட காதலில் ஜெயித்து விட்டான். தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.